இங்க பாதுகாப்பு வேணும். காரணம் தண்டனைகள் மிக கடுமையாக்கப்படவில்லை. ஒண்ணும் இல்லங்க. ஒரு நீங்க ஒரு 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 7, 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் வந்துச்சு. ஒரு குழந்தைய ஒருத்தன் சீரழிக்கிறான். அந்த சீரழிக்கக்கூடியவன கோர்ட்ல அரெஸ்ட் பண்ணி போக்சோ சட்டத்துல உள்ள போட்டு ஜெயில்ல போடுறாங்க. 1 மாசம் கழிச்சு ஜாமீன்ல வெளில வரான். ஜாமீன்ல வெளில வந்த உடனே அவங்க அம்மாவை எரிக்கிறான் யஷ்வந்த். எரிச்சு கொண்ட அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இதே இடத்துல திருப்பி கோர்ட்ல கூட்டு போய் விடுறாங்க. 6, 7 வருஷமா அவன் ஜெயில்ல இருக்கான். இன்னைக்கு வெளியில விடுறாங்க. ஆதாரங்கள் இல்ல, போதிய சாட்சிகள் இல்ல, ஆதாரங்கள் இல்லன்னு வெளியில விடுறோம். ஒருத்தவன் கற்பழிச்சு கொலை பண்றவனோ அல்லது எரிக்கிறவனோ சிசிடிவி கேமராவை வச்சா நீங்க வந்து சாட்சியை உருவாக்கிட்டா எரிப்பான். தப்பு பண்றவன் என்னைக்குங்க சாட்சி இல்லாத ஒரு இடத்துல தாங்க தப்பே பண்ணுவான். அப்புறம் எப்படி நீங்க வந்து ஈஸியா அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுற முடியும்? ஒரே ஒரு விஷயத்தை நீங்க அப்படி சொன்னீங்கன்னா பரவாயில்ல. தொடர்ந்து 2 இன்சிடென்ட் நடந்திருக்கு. அப்ப எப்படி இது ஆக்சிடென்டல் இன்சிடென்டா நடந்திருக்க முடியும் நீங்க சொல்ல முடியும்? அப்ப இந்த அளவுக்கு நம்ம போகிறது தான் நமக்கு மிகப்பெரிய வருத்தத்தை உருவாக்குது. நீ அவனுக்கு வந்து தூக்கு தண்டனையை கொடுத்து ஒவ்வொருத்தனும் நீ இந்த மாதிரி ஒரு பிள்ளையை தவறான கண்ணோட்டத்துல பார்த்தாலே உன் சாவு இப்படிதாண்டா இருக்கும் அப்படின்ற அந்த எண்ணத்தை நீ எப்போ உருவாக்குறியோ, அந்த பயத்தை உருவாக்குறியோ, அதுதான் உனக்கு வெட்டு.